அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் அவர்கள் நிர்வாக ரீதியாக தலையீடுகள் இருந்து கொண்டிருந்தன. அந்த நிர்வாகம் அனைத்தும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நாள் தான் நம்மளுக்கு இந்த குடியரசு தின விழா. அதனால் அனைத்துமே நம்மளுடைய நிர்வாகத்திற்கு கீழ் வந்த தினம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, தமிழில் இப்போ பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு டெம்பரவரி அப்படிங்கிறதும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பை பண்ணுறதோ அல்லது செல் பண்ணுறதோ இதற்கு உட்பட்டு இருக்கிறதான ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது எப்படி டெம்பரவரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு உண்டான சந்தேகமாக இருக்கும். அதனை புரிந்து கொண்டவர்களுக்கு ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிஸ்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி. வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல் ரேஞ்ச் நம்மளுக்கு தெரிய வேண்டும். இந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 17,900க்கும் 18,200க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 300 புள்ளி. இது வந்து இப்போது 17,900 காலும் 18,200 போட்டு இதை பிரிச்சுக்கணும். இந்த 300 ரூபாயை பிரிச்சுக்கணும். அப்போது இவங்க 191 ரூபா இருக்கிறாங்க, இவங்க 185 ரூபா இருக்கிறாங்க. அப்போது 191 + 185 376 ரூபா. அப்போ 76 ரூபா அதிகமான வேல்யூ. இது வந்து ஜீரோவாக மாறும். இந்த இடத்துல நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 191 ரூபாய்க்கு மேல் வாங்கினால் இது ஏற்றம் அடைந்தால் அது லாபம் அப்படிங்கிறதும், 191க்கு கீழே இருக்கிறது நஷ்டம். அதாவது இந்த நேர் வாங்கியிருந்தால் இதோட லாபம் தான். அப்போ நான் 20 பாயிண்ட் நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா 191க்கு பை பண்ணுறோம், நம்ம வந்துட்டு 211க்கு செல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 20 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது டெம்பரவரி ப்ராஃபிட் தான். உங்களுக்கு இந்த 211 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி 17,900 + 211. அப்போ எவ்வளோ வரும்? 18,111. மார்க்கெட் 18,111 இருந்தால் தான் இது 211 ரூபாய் இருக்கும். அதனால் நான் 191 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 211 ரூபாய்க்கு நான் விற்றதுனால எனக்கு 20 பாயிண்ட் ப்ராஃபிட்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு உறுதியான ப்ராஃபிட். இதுவே நீங்கள் அந்த 211க்கு விற்பனை செய்யாமல் இருந்திருந்தால், மார்க்கெட் இந்த 211 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருந்திருந்தால் சந்தை 18,111க்கு இருந்திருக்க வேண்டும். இதுதான் நம்மளுக்கு. அப்போ நீங்கள் புக் பண்ணுறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட், உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட லாபம். ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் 211க்கு தான் எப்போவுமே கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட் 18,111 இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். இதை ஃபஸ்ட் பாருங்கள். 17,900 கால் இப்போ 0. அப்போது நம்ம அன்றைக்கி 191க்கு வாங்கினோம், 211க்கு விற்றுட்டோம், 20 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நான் ஹோல்டு பண்ணுவேன், இந்த ஹோல்டு பண்ணி இந்த 20 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சந்தை இப்போ முடிவுற்றுக்கிற விலை 17,891. ஆனால் எங்கே முடிஞ்சிருக்கணும்? 18,111க்கு இருந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு இது 211 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது இது தெரியணும். இப்போ பாருங்கள், அந்த 17,900க்கு 18,200க்கு நம்ம போட்டிருந்தோம் 300 ரூபாயின்ட்டு 17,900 நம்மளுக்கு 0, 18,200 பாருங்கள் 308 ரூபாய். ஏன்னா மார்க்கெட் வந்து 17,891. அப்போ 18,200க்கும் 17,891க்கும் உண்டான கேப் நம்மளுக்கு 309 ரூபாய். அதுதான் இங்கே நிகழ்ந்துள்ளது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் நான் பை பண்ணுறேன், அது வந்து நான் கொண்டு போய் செல் பண்ணுறேன் அப்படின்னா அது தற்காலிக லாபம் தான் மார்க்கெட் இருக்குது. உறுதியான லாபம் வேணும் அப்படின்னா சந்தை அதோட நிகழ்வுக்கு நடைபெற வேண்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன்ஸு. இங்கே 18,200 போட்டு 185 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது இவங்க 185 ரூபாய் மார்க்கெட்டில் 185 தான் இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 18,015. ஏன்னா 18,200 - 185, அப்போது 18,015.
இப்போ மார்க்கெட் அங்கே அதற்கு கீழே இருந்தங்காட்டி தான் அது உங்களுக்கு லாபமாக மாறியது. இந்த 185 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் 18,100க்கு முடிஞ்சிருந்ததுன்னா 85 ரூபாய் தான் இருந்திருக்கும். அப்போ அதுலேயே 100 ரூபா காணாமல் போயிருக்கும். அதனால் உங்களுடைய தாக்கம் டெம்பரவரி ப்ராஃபிட்டுக்கும் கன்ஃபார்ம் ப்ராஃபிட்டுக்கும், அப்போ சந்தையோட நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஹோல்டு பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்குன்ட்டு. அப்போ அனைத்தும் 0 இருக்கும். அப்போ 17,900 கால் உங்களுக்கு அது 0. இது நீங்கள் எங்கே வேணாலும் கேப் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ 18,000 18,100 அப்போ இதுக்குள்ளே நம்ம கேப் பார்க்குறோம் அப்படின்னா 18,000 to 18,100 அப்போ 100ங்கிறது 0 உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்துட்டு 17,891. அப்போ மார்க்கெட் 17,900ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 17,700க்கும் 18,100க்கும் உண்டான கேப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 புள்ளி. அப்போ 17,700 பாருங்கள் 191 ரூபா, 18,100 207 ரூபா, 207 + 191 அப்போ 8 9 398. அப்போது இது எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது இதனை பற்றி எங்கே ஆனாலும் கடைசியில் இந்த ரேஞ்சுக்குள் இப்படித்தான் நடக்க போகுது. அப்போது இதனை பற்றி நீங்கள் புரிதல் இருந்தால் மட்டுமே ஹோல்டு செய்ய மாட்டீர்கள். ஹோல்டு செஞ்சிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இந்த கரண்ட் கான்ட்ராக்டை வந்துட்டு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது 17,900 கால் நீங்கள் 168 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்குனா, கம்பல்சரி இந்த கான்ட்ராக்டோட க்ளோசிங் 18,068க்கு மேல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு லாபம் வரும். அப்போ நீங்கள் போய் 18,200 காலை 55 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ப்ளஸ் பண்ணுங்கள், 18,255க்கு மேலே போனால் தான் லாபம். அது வர உங்களுக்கு லாபம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கலாம், 55 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், நம்மளுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் வந்தால் நான் 75 ரூபாய்க்கு கொடுத்துடுவேன், அந்த 75 ரூபாய்க்கு கொடுத்துட்டு எனக்கு 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தற்காலிகம், அந்த டயத்தில் இருக்கிற ப்ராஃபிட் அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உறுதியாயிடும். ஆனால் நீங்கள் ஹோல்டு பண்ணி இந்த 75 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் 18,275 வந்து முடிஞ்சால் தான் உங்களுக்கு 20 ரூபாய் லாபம் இருக்கும். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் பாருங்கள் 350 புள்ளிகள் ஏறினாலும் 375 புள்ளிகள் ஏறினாலும் உங்களுக்கு ஒரு தாக்கம் இல்லை. 350 புள்ளி ஏறினாலும் இவ்வளோ எங்கே இருப்பானா, இவன் நம்மளுக்கு வந்துட்டு 0 அப்படிங்கிற கான்செப்ட்லேயும், அடுத்தது வந்துட்டு மார்க்கெட் 18,900 + 350னா 17,900 + 350னா நம்மளுக்கு 18,250. அப்போது 350 புள்ளிகள் ஏறினாலும் உங்களுக்கு அசல் தான். 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தால் அது 50 ரூபா தான் இருக்கும். அப்போ அது 71. அப்போ 375 புள்ளிகள் ஏறினால்தான் உங்களுக்கு அதனுடைய தாக்கத்தை கொடுக்க முடியும். அதனால் டெம்பரவரி ப்ராஃபிட்டுக்கும் கன்ஃபார்ம் ப்ராஃபிட்னா மார்க்கெட்டோட கன்ஃபார்மாக இந்த இடம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பைரி மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எக்ஸ்பைரியில் எனக்கு இந்த லாபம் 20 புள்ளி லாபம் வேணும் அப்படின்னா அப்போது சந்தை என்னென்ன நகர்வு ஏற்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அனைவருக்கும் நன்றி.